நான் நர்சிங் முடிக்க போகிறேன், ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க போகிறேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னெலாம் கனவுல இருக்குள்ள அந்த பொண்ணு எந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு? அந்த பொண்ணு மாடியிலேருந்து அப்படி கீழே விழுந்து சாகும்போது அந்த பொண்ணோட கண்ணில் என்ன தெரிச்சிருக்கு? நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? இந்த உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்காதா? நாம் இறந்தாலும் பரவாயில்லை, நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடிச்சு அந்த பொண்ணு இருந்துச்சு இல்ல. ஒரு பேராசிரியர், தலைமை ஆசிரியர், பிரின்சிபால், உதவி பேராசிரியர்கள், உங்கள் வீட்டு பிள்ளை போல பார்க்கணும். உங்களை நம்பி இல்லை, அவங்க பெற்றோர்கள் அனுப்பியிருக்காங்க. ஒரு குடும்பம் உங்களுக்கு அது ஒரு உயிர். ஆனா ஒரு குடும்பத்துக்கு அது வாழ்க்கை. அது எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவுடா இது. ஏழை பிள்ளைகள் கூட கல்வி கிடைக்கணும். அந்த கல்வியை பணம் வைத்து பணத்தை பிணமாக தின்னக்கூடிய நாய்கள் இந்த பெத்லேஹேம் கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், பிரின்சிபால், அதுக்கு உதவியா இருந்த ஒரு 5-6 பேராசிரியர். ஒரு நாய்க்கு கூட நன்றி இருக்கணும். நாய் கட்ட நாய் பை. பெத்லேஹேம் கல்லூரி, பெத்லேஹேம்னால் உலகத்துக்கே அன்பையும் சமாதானத்தையும் போதித்த கிறிஸ்தவத்தினுடைய முதல் முக்கிய கொள்கை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரின் பேர் பெத்லேஹேம். அந்த பேர்ல காலேஜை வச்சுட்டு பிணம் தின்னி பயலா இருக்கலாம்.